வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்துட்டு ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே. இப்போ இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறலாங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம மில்க் பவுடர் வந்துட்டு தனியாக சேர்க்கும் பொழுது கட்டிப்பட்டு போயிடும். அதுக்காக வேண்டி இது போல் நெய்யில் வந்துட்டு இது போல் கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா உதிரியான ஒரு பதத்துக்கு வந்துடும். நம்ம ஸ்வீட் செய்யும் பொழுது இது வந்துட்டு கட்டிப்படாமல் இருக்குங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டி இது வந்துட்டு நம்ம முன்னாடியே கலந்து வச்சுக்கிறோம். இப்போ கலந்தாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கிறலாங்க. 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் அதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த சுகரோட க்ரிப்லேயே வந்துட்டு அந்த பனானாவை லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப மசிச்சிட வேணாம், ஓரளவுக்கு மசிச்சு கொடுத்தா நல்லாயிருக்குங்க. இதை நீங்கள் அரைச்சி சேர்க்க வேணாங்க. இது போல் மசிச்சுட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது போல் லைட்டாக மட்டும் மசிச்சு கொடுத்துக்கோங்க. இந்த சுகரோட பதம் வந்துட்டு நல்ல ஒரு திக்கான கம்பி பதத்துக்கு வரணுங்க. பாருங்கள் இது போல் நல்லா திக்காக இருக்கணும். இந்த கம்பி பதம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட் வந்துட்டு ஜவு மிட்டாய் மாதிரி ஆகிடுங்க. இது போல் கம்பி பதம் கரெக்டான வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மில்க் பவுடர் வந்துட்டு இதில் வந்துட்டு கொட்டிடலாம். கொட்டிட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் படாத அளவுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா இதில் நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே மில்க் பவுடர் கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. பாருங்கள் இதே போல் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த பனானா வந்துட்டு லைட்டாக ஒன்றும் பாதியமாக இருக்கும் பொழுது இந்த ஸ்வீட் வந்துட்டு நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது. அரைச்சி சேர்க்க வேணாங்க, அரைச்சி சேர்த்தா நல்லா இருக்காது. பாருங்கள் இது போல் நல்லா திக்காயிட்டு கொஞ்சமாக அந்த நெய் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் நட்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நட்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லாட்டினா நார்மல் தேங்காய் துருவலை வந்துட்டு லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இது போல் திக்காயிட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். மாற்றிட்டு இது போல் சமப்படுத்தி விட்டுருங்க. விட்டுட்டு இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. லைட்டாக ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக மேலே வந்துட்டு நட்ஸ் தூவிருக்கிறேன். பாருங்கள் 2 மணி நேரம் கழித்து நல்லா கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.